சாப்பாட்டுக்கு இந்த ஒரு குழம்பு போதும், சைடிஸ் எதுவுமே தேவையில்லை. குழம்பு செம்ம அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 6 முட்டை உடைச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அந்த எண்ணெயில வதக்கிட்டு ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கிற டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ஆம்லேட்டை இந்த மாதிரி பணியாரக்குழியில ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பணியாரக்குழியில ஊற்றிட்டு ஒரு சைடு வேகவும் மறுபக்கம் திருப்பி போட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ குழம்பு இந்த கேப்ல நல்லா கொதிச்சு ரெடியா இருக்கும். இப்போ நம்ம இந்த முட்டையை ஒவ்வொன்றா இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு முட்டையில நல்லா இறங்கிரும். ரொம்ப சூப்பரா நல்லா ஜூஸியா இருக்கும் இந்த முட்டை சாப்பிட்றதுக்கு. ஃபைனலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கலந்து இறக்கிருங்க. அவ்வளவுதான், நம்ம முட்டை கார குழம்பு சூப்பரா ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.